அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி உலர் வலயத்தில் சேற்று விதைப்பு சம்பந்தமான ஒரு காணொளி. உண்மையிலேயே சிறுபோக காலங்களில் தான் எங்களோட உலர் வலயத்தில் இந்த சேற்று விதைப்பை மேற்கொள்ளணும். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், சிறுபோகத்தில் சேமிப்பு நீரை எடுத்து தான் இந்த சிறுபோக விவசாயமானது செய்ய பண்ணப்படுது. இதில் நாங்கள் முதலாவதாக என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், வயலை நல்லா உழுது போட்டு நீர் விட்டு கட்டுறோம். நீர் விட்டு கட்டினால் எங்களுடைய விவசாயிகள் சொல்லுவினோம் என்று சொன்னால் 7 நாளைக்கு பிறகு தரை நல்லா சுனைச்சிருக்குன்னு சொல்லி, அப்படி நீர் விட்டு கட்டி தரை சுனைச்சா பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா 2ஆம் உழவு உழுவோம். 2ஆம் உழவு உழுதா பிறகு என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், இப்படி படத்தில் காட்டுற மாதிரி வீல் பூட்டப்பட்ட டிராக்டரால் திருப்பி நாங்கள் உழுறோம். உழுது தரையை இன்னும் மேலும் மேலும் சுனைக்க பண்ணி இன்னும் கூழாக்கினா பிறகு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு நாங்கள் மட்டப்பலகையை போட்டு தரையை அதாவது இந்த நிலத்தை மட்டப்படுத்துவோம். உண்மையிலேயே மட்டப்பலகையை போட்டு மட்டப்படுத்துறதுக்குரிய காரணம் என்ன சொன்னால், நீர்ப்பாசனத்துக்கும் அதுக்கு பிறகு உள்ள பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கும் இலகுவாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த மட்டப்பலகையை போட்டு நாங்கள் மட்டப்படுத்துகிறோம். உண்மையிலேயே எங்களோட உலர் வலயத்தில் சுயவித உற்பத்தி செய்கிற விவசாயிகள் இந்த முறையைத்தான் பெரிய அளவில் கையாண்டு கொண்டு வருகிறார்கள். அதை விட முள்ளு கலப்பையை பாவிக்கிற மாதிரி சுழல் கலப்பையையும் பாவிக்கணும் விவசாயிகள். இப்போ ரொட்டவேட்டர்னு சொல்கிற கலப்பையை உண்மையிலேயே இந்த வீல் ஊட்டப்பட்ட இந்த கலப்பையோட செய்கிறது மிக சிறந்ததாக இருக்குது. இதை விட ஏற்கனவே தயார்படுத்தப்பட்ட நெல்லை இவையில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், 24 மணித்தியாலம் நீரில் ஊற விட்டு, பிறகு நீர் படிவன்னு சொல்லி 24 மணித்தியாலம் விட்டு, பிறகு அடுத்த நாள் 3ஆவது நாளை சொல்கிறோம் சோம்புன்னு சொல்லி, 4ஆவது நாள் விதைப்பு தவணை என்று சொல்லி சொல்கிறது. இப்படி முளைகட்டி எடுத்து வச்சுக்கிற அந்த விதை நெல்லை ஒரு கால் உழுது இப்படியே மட்டப்படுத்தின அந்த வயலுக்குள்ள சாதுவாய் சீரடங்க விதைக்க துவங்கும். அப்போ இப்படி விதைக்க என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், சேறு புல்லுக்குள்ளே போகாது, ஓரளவு மேலேயாய் விதை நெல் அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு முளைக்கத்துவாங்க. உண்மையிலேயே நாங்கள் உழுதகையோடு நாங்கள் விதையை போடுவோமா இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே தாண்டிடும், அந்த சேத்துக்குள்ளே தாண்டிடும். அதுக்காக இந்த மாதிரியான விதைப்பு முறையை மேற்கொள்ளணும். இதை விட இப்படியே நாங்கள் விதைச்சா பிறகு 24 மணித்தியாலத்துக்குள்ளே தண்ணியை விட்டு கடத்துவோம். அதை சொல்கிறது பக்கடை திறந்து விடுறேன்னு சொல்லி, அப்படி திறந்து விடியக்குள்ளே என்ன செய்யணும்னா, தண்ணி வடிஞ்சா பிறகு நெல் முளைக்க துவங்கும். நெல் முளைச்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்படியான மாதிரி இருக்கும். நாங்கள் அதுக்கு பிறகு உள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சேற்றி விதைப்பென்றால் என்னென்று தெரியாதவர்களும், அதை விட சேற்றி விதைப்பிற்காக நினைவு கூறணும்னு நினைக்கிறவர்களும் இந்த காணொலியை பார்த்து பயன்பெறலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக பிறகு வேறு காணொலிகள் தருவேன் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.